லால் சலாம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் மொய்தீன் பாயா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நிரோஷா மொய்தீனோட ஒய்ஃபா இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஜீவிதா மொய்தீனோட சிஸ்டரா இந்த ஃபிலிமில் பண்ணியிருக்காங்க. KS ரவிக்குமார் ஆர்ய சத்யமூர்த்தி அப்படின்ற ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவங்க கூட விஷ்ணு விஷால், விக்ராந்த், விக்னேஷ், லிவிங்ஸ்டன், செந்தில், தம்பி ராமையா, அனந்திகா சனல்குமார், விவேக் பிரசன்னா, தானியா பாலகிருஷ்ணா, தங்கதுரை, போஸ்டர் நந்தகுமார், ஆதித்யா மேனன், பாண்டி ரவி, கபில் தேவ் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி விஷ்ணு ரங்கசாமி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பி பிரவீன் பாஸ்கர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமுக்கு மியூசிக் AR ரஹ்மான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு நகரவாசி ரவுடியாக இருக்கான். அதை மாற்றிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. டீசர் நல்லா இருந்தது. பாப்பா ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் February 9 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. லவ்வர் இது ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்தை பிரபுராம் வியாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் அருண் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸ்ரீ கௌரி பிரியா திவ்யான்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. கண்ணா ரவி மதன்ற கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவங்க கூட சரவணன், கீதா கைலாசம், ஹரிஷ்குமார், நிகிலா, பின்டு பாண்டு இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் பரத் விக்ரமன் பண்ணியிருக்காரு. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் MRP என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அருண் திவ்யான்னு 2 லவ்வர்ஸ் இருக்காங்க. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் MRP என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ February 9 அன்னைக்கு இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.